சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்க போறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6:10 வேகமா படிங்க. அதில் ஒரு 1, 2, 3, 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயத்தை கர்த்தர் மறக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் ஏனென்றால் உங்கள் கிரியைகள், முதல்ல கவனிங்க, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. இதுல 4 விஷயத்தை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஒண்ணு என்னன்னாக்கா, உங்களுடைய கிரியைகள். நற்கிரியை செய்தால் நற்கிரியைகளை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. துர்க்கிரியை செய்தா துர்க்கிரியைன்னு செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டார். அப்ப நம்ம நற்கிரியைகளை வச்சுக்குவோம். தேவனுக்கு என்று நாம் செய்கிற அல்லது நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று செய்கிற, ஆவிக்குரிய வாழ்விலே தேவனுக்கென்று செய்கிற, சபைக்கென்று செய்கிற எந்த ஒரு கிரியைகளையும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டார். இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும். 2 விஷயம். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சதையும் மறக்க மாட்டாரு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதையும் மறக்க மாட்டாரு. இப்ப எத்தனை காரியம் சொல்லியிருக்க? 3 விஷயம். நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்றீங்களா? கவனிங்க கவனிங்க. இத கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஆழமா போதிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் சின்ன பிள்ளைங்க கூட ஒரு கன்வென்ஷன் மண்டபத்துல இறங்கிடுச்சுன்னு சொன்னா அவங்க ஊழியக்காரங்க சொல்ற காரியங்களை கேட்டு தண்ணி கொண்டு போறது என்ன, தண்ணி ஊத்துறது என்ன, டம்ளர் வைக்கிறது என்ன, இலை போடுறது என்ன, சாப்பாடு வைக்கிறது என்ன, அல்லேலூயா, டீ காபி கொண்டு வந்து கொடுக்கறது என்ன, ஊழியக்காரங்களுக்கு துணிகளை துவைச்சு கொடுக்கறது என்ன, ஊழியக்காரங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது என்ன, ஊழியக்காரங்களுக்கு சோப்பு துணிமணி வாங்கி கொடுக்கறது என்ன, ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் அவருடைய கஷ்டங்கள்ல தேவைகள்ல போய் நின்று உடனென்று உதவி செய்கிறது என்ன, இவைகளெல்லாம் கர்த்தர் மறக்க மாட்டார்னு செய்யறவங்களுக்கு தெரியும். ஆமென். ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்யணும், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியத்தை செய்து வருகிறீர்கள் அப்படின்னா அதையும் மறக்க மாட்டாரு. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, செய்ய போறீங்கன்னா அதையும் மறக்க மாட்டாரு. ஏன்னா தேவனுக்கென்று செய்கிற ஊழியம் பரிசுத்தவான்களுடைய தலைமையில தான் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையினுடைய பாரத்தை சுமக்கிறது ஏசா நேரில் வராரு. இப்போ ஊழியக்காரங்களை வச்சு, அல்லேலூயா, அவருடைய இடத்துல நாங்க நின்று உங்களை வழி நடத்துறோம். எங்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்துல நீங்க செய்யற உதவியெல்லாம் நீங்க பரிசுத்தவான்களுக்கு செய்யற உதவி லிஸ்ட்ல வந்துடும். கர்த்தர் அதை கண்டிப்பா மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரியை செஞ்சிருப்பீங்க. ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே அல்லேலூயா. இப்ப நிதிஷ் கூட எனக்கு ஒரு ஊழியம் செய்வான், ஒரு உதவி செய்வான். இப்ப ரேகா ஒரு சின்ன உதவி ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு உதவி செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ஓட்டு போடுற நான் அன்னைக்கு பார்த்தா பாசமாவுக்கு உடம்பு முடியல, எனக்கும் உடம்பு முடியல, காலையில சாப்பாடு செய்யல, நேரம் வெங்கடேச போனாரு, பணியாரம் சுட்டு வச்சிருந்தாங்க. தப்பா நிறைய பணியாரத்தை அடிச்சு வந்துட்டேன். அல்லேலூயா. நானும் பணியாரம் சாப்பிட்டேன் நல்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 பணியாரத்துக்கிட்ட அடிச்சுட்டேன். அப்ப இது ஒரு ஊழியம், இது ஒரு சேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாத நேரங்கள்ல இது ஒரு உதவி. அதே போல பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறோம். என்ன ஊழியம் செய்யறோம் பாருங்க, நடக்க முடியல. எனக்கு நடக்கிற காலங்கள்ல நாங்க 2 பேரும் இங்க இருந்து எடுத்து கட்டிக்கிட்டு நாங்க மூலக்காடு வரைக்கும் நடந்த அந்த புண்ணியமோ என்னமோ நீங்களால நடக்கவே முடியல, அசைய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முடிச்சு தொங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருந்து மூலக்காடு வரைக்கும் நாங்க காலையிலேயே ரேஷன் அரிசியை போட்டு நல்ல சாப்பாடு கிண்டி, சாப்பாட்டுல எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும், நல்லா காய் போட்ட சாம்பார் ரொம்ப பிடிக்கும், நல்லா கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரொம்ப பிடிக்கும். நல்லா போட்டு நல்லா கிளறி நல்ல சாம்பாரை நல்ல தலை 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 தலைன்னு ஊத்தி நல்ல டப்பாவில் வச்சுக்கின்னு
பாதி தூரம் போய் சாம்பாரை சாப்பிடலாம் திறந்து பார்த்தா சாம்பாரே இருக்காது, சோறு தான் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் அதை பிடிச்சி இழுத்து குண்டு குண்டா உட்காந்துருவோம். அது ரெண்டையும் ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டு தண்ணியை பாட்டில தூக்கிட்டு போவோம், குடிச்சிட்டு திரும்ப அங்கிருந்து நடந்து ஏசப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டே வீடு வீடா சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே நேரா போய் மூலக்காடு சேருவோம். அது நம்ம விஜயம் பிரதர் வீட்டுக்கெல்லாம் போகும்போது 2 தடவை வரப்புல வலிக்கு விழுந்து எந்திரிப்போம் 2 பேரும். அல்லேலூயா. அப்பெல்லாம் பாதையே கிடையாது. அதாவது கவிதா வந்த புண்ணியம் என்னமோ பாதை அருமையா ரோடே போட்டாங்க வீட்டுக்கு போறது. அப்ப அங்கெல்லாம் போய் சுத்தி அடிச்சு வடகிழமிந்தல் வரைக்கும் போய் மூலக்காடு மேல் சொல்லிருப்போம், தாத்தாம்பாளையம் அதுக்கப்புறம் கூட்டுறம்பள்ளி வரைக்கும் நடந்தே போய் சினிமா போட்டு காட்டி படம்லாம் காட்டி பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து இந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் இப்ப யாரா மாறிட்டாங்க, பெரிய பெரிய ஆட்களா மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஊழியம் செஞ்சு திரும்பி ராத்திரி நாங்க வருவோம். ராத்திரி வந்து அங்க ஏசுதாசன் ஒருத்தர் வருவார். அவர் வந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. நாங்க என்ன பண்ணுவோம், நடந்தே வருவோம் மூலக்காட்டுல இருந்து இங்க மறுபடியும். ஏசுதாஸ் வந்தாருன்னா பெரிய டிக்கெட் கொடுப்பார். டிக்கெட் 75 பைசா 75 பைசா டிக்கெட் அவர் கிழிச்சு கொடுத்துருவார். எங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டார், அவர் காசு போட்டுப்பார். அதனால அவர் ஏசுதாஸ் வண்டி எப்போ வருதுன்னு பார்ப்போம். பார்த்து ஏறிட்டு மூலக்காட்டுல இருந்து இங்க வருவோம். அப்படின்னா பஸ்ல, இல்லைன்னா நடந்தே. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சைக்கிள் கிடைச்சிச்சு. சைக்கிள்ல நானு, தேவகுமார்னு ஒரு தம்பி, சித்தம்னு ஒரு தம்பி 3 பேரும் ப்ரொஜெக்டரை தூக்கி வச்சு, சினிமா ஓட்டுற ப்ரொஜெக்டரை தூக்கி வச்சு மூலக்காடு வரைக்கும் நடத்திட்டு போனோம். ஒன்னாலும் இந்த பக்கமா போறோம், ஓமுடி வயக்காட்டுல போறோமா ரோட்ல போறோமான்னு தெரியல. கரெக்டா போய்கிட்டே இருக்கோம். போனோடனே என்னடா வண்டி குதிச்சு வருது, ரோட்ல தான் போதோ வயக்காட்டுல போறோமாடான்னா தேவகுமார், ஆமாடா பாடுறா நச்சு எடுத்து டைனமோ சுத்தி பார்த்தா பக்கத்துல தான் இருக்கு கிணறு. நேரம் போய் கிணத்துல இறங்க பார்த்தோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 200 அடி திரும்ப வயக்காட்டுல இருந்து ஏற்றி திரும்ப மேல ரோட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே வந்தா அந்த இடத்துல அப்புறம் ரோட்ல வந்து அந்த காட்டு வழியா சுத்தி திரும்ப வீடு வந்து சேரும். ராத்திரி வரும்போது ஏதோ இருக்கிற சாப்பாட்டை ரேஷன் அரிசி அந்த பசங்க கொண்டு வருவாங்க, போட்டு ஆக்கி சாப்பிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பசங்களுக்கு அவங்க ஊழியத்தில் இருந்து அவங்க ஒரு சம்பளத்தை கொடுத்துருவாங்க. எங்க கூட 8 மாசம் இருந்து ஊழியம் செஞ்சாங்க. நடந்தே ஊழியம் செஞ்சு அப்புறம் இந்த சைக்கிள் கிடைச்சிச்சு. சைக்கிள் பாம்பு மேல எல்லாம் ஏறி வந்துச்சு. ஒரு டைம் பாம்பு மேல ஏறி கொண்டு வர நானும் பக்கத்துல பாம்பு மேல ஏறி வந்திருக்கேன். என்னடா மெத்து இருந்துச்சுன்னா நானும் சொன்னேன், எனக்கு காலில் மெது இருந்துச்சுதான். சரி திரும்பி வச்சு டைனம் அடிச்சு பார்த்தா இவ்வளவு பெரிய பாம்பு நீட்டா ரோட்ல படுத்துடாது. அது மாதிரி ஏறி வந்துருக்கணும். எங்களுக்கே தெரியல. நானும் மெரிச்சு வந்திருக்கேன். கடைசியில் அது பாட்டு பேசாம பட்டு திரும்பி அடிச்சிருந்தாக்கா அணிய போயிட்டு. இப்படிலாம் அந்த பகுதிகளில் ஊழியங்களை செய்யும். எங்களுக்கு ஊழியம் செய்ய அநேகரை கர்த்தர் அனுப்பி வைத்தார். அதுக்கப்புறம் நம்ம விஜயம் வந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயராமன் ஒரு சகோதரன் வந்தாரு. அவரெல்லாம் இவங்க கூட ஊழியம் செய்ததுக்கு அவர் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி தான் ஆண்டவர் அனுப்பி வச்சார். ஊழியம் செய்யணும். ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்யறதையும் செய்து வருகிறதையும் கர்த்தர் மறக்க மாட்டாரு. ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் இன்னைக்கு அநேகர் செய்வதே கிடையாது. பாஸ்டர்களை என்ன பண்றாங்க, நல்ல டிப்டாப்பா நீங்க பல இடங்கள்ல பல நிலைகள்ல பணத்தை வச்சுக்கிட்டு இதை குறித்தெல்லாம் ஒண்ணு சத்தியெல்லாம் பேசுறது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்யற விசுவாசி எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? ஒருத்தருமே கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடியாரத்தை நம்பாதீங்க. இந்த கடியாரம் தான் கரெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிக்க போறேன். அதனால ஊழியக்காரங்களுக்கு நீங்க ஊழியம் செய்ததையும் செய்து வருகிறதையும், அடுத்தது அவருடைய நாமத்தை நிமித்தம் படுகிற அன்பின் பிரயாசத்தையும். என்ன பிரயாசப்படணும்? இவர் என்ன பிரயாசப்படணும்? கர்த்தருக்குள்ளே நீங்க படுகிற பிரயாசம், ஊழியத்துக்காக நீங்க படுகிற பிரயாசம், கர்த்தருக்கென்று செய்கிற எல்லா பிரயாசமும் என்ன பிரயாசம் இருக்கணும்? தலையெடுத்து இவனை கொண்டு வந்து கர்த்தர் இந்த பகுதியில விட்டார், இவனை தொலைச்சிட்டாருன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். என்னத்து கேட்டாலும் இவனுக்கு இது செய்ய வேண்டியது. எதை சொன்னாலும் ஊழியக்காரன் வந்து
இதை கேட்கறான், அதை கேட்கறான், இதை செய்ய சொல்றான், அது செய்ய சொல்றான். அல்லேலூயா. அப்படி பிரயாசப்பட்டு நீங்க செஞ்சாலும் புண்ணியம் இல்லை. நீங்க 1000 கோடியை கொடுத்தாலும் கருகருக்கு முறுமுறுத்து கரிஞ்சி எரிஞ்சு அதாவது வெந்து வேதனைப்பட்டு செஞ்ச பிரயோஜனமே இல்லை. அதே சமயம் நீங்க அன்பின் பிரயாசமா, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரன், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சபை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சகோதரர், நல்ல கர்த்தருக்காக நாம செய்யணும். எப்படியாவது நாம இதை செய்யணும். நமக்கென்று தலையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பாரம், இதை நான் தான் செய்யணும். என்னுடைய அன்பு நிமித்தம் செய்யணும். என் அன்பினால நிரம்பி செய்யணும். கர்த்தர் எனக்கு என் மேல பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. நான் எவ்வளவு அயோக்கியனாய் இருந்த போதிலும், அயோக்கியத்தனமா எனக்கு ஒரு விசுவாசியா இருந்த போதும், அப்படியெல்லாம் நான் ஒரு பாவியா இருந்த போது என்னை மீட்டெடுத்து எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தாரு. நான் ஊழியத்துல பிரயாசப்படுறது அன்புனால பிரயாசம். அல்லேலூயா. ஜெபிக்க வான்னு கூப்பிட்டா, போன் எடுத்தா உடனே கவுத்துவாங்க. நான் வரணுமா, போன் எடுக்கணுமா, உடனே நீ போன் எடுத்தா போன போன் அடிச்சா நான் போன் எடுக்கணுமா அப்படின்னா, இதுதான் அன்பின் பிரயாசம். தேசத்துக்காக ஜெபிக்க வான்னு கூப்பிட்டான். எங்க வீட்டுக்கு உழக்க வான்னு கூப்பிட்டான். எங்க வீட்டுல பாத்திரம் மண்டபம் கை வீசிட்டு போன கூப்பிட்டான். ஜபத்துக்கு தானே கூப்பிட்டான். என்னம்மா, ஜபத்துக்கு தானே கூப்பிட்டான். சனிக்கிழமை சேர்ந்து ஜெபிச்சா ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதம் இருக்கணும் தான் கூப்பிட்டான். நீ கூப்பிட்டா வரணுமா அப்படின்னு என்ன இருக்காரு? எங்க வேலையில விட்டுவிட்டு நான் உங்க கூட உட்காந்து ஜோம் பண்ண தோற்றமா நீ என்ன கொடுக்குறியா அப்படின்னு கேட்கணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் எதை மறக்க மாட்டார் தெரியுமா? அவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். நீ வைராக்கியத்திலையும் பொறாமையிலையும் எரிச்சல்லையும் நீ நடந்து கொண்டால், பிரயாசப்பட்டு எதை செஞ்சாலும், இந்த சக்குனாவை நான் ஒரு விஷயத்துல அடிக்கடி சொல்லித்தான். இப்ப நம்ம ரொம்ப வைராக்கியமா கூப்பிட்டு ஜெபிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்க, அந்த ஜபம் கேட்கப்படாது. ஜெபிக்க வரும், ஜபம் பண்ணும், ஆனா கண்டிப்பா அந்த ஜபத்துக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னு பார்த்தா பிந்திதான் தெரியுது, கூப்பிடும் போதே எரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும் வந்து. அப்புறமா அவரே சொல்லியிருக்காரு, என்னத்துக்கு ஒரு நம்மளை மட்டும் கூப்பிடுறாரு, நம்மளை மட்டும் தான் ஜபத்தை கூப்பிடணுமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். இப்ப இந்த மாதிரிலாம் வார்த்தை கிடைக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். அதனால இந்த மாதிரி ஒரு சில விசுவாசிகளை நம்ம நம்பி கூப்பிட்டா கூட அந்த பிரயாசம் என்ன இருக்காது, பதில் இருக்காது. அது நாசமா போயிடும், கேடா போயிடும். அதனால ஒரு சிலரை கூப்பிடுறதே கிடையாது. ஆனா நான் கூப்பிடாம இருக்கேங்கிறதுக்காக நீங்கெல்லாம் இந்த கர்த்தர் மறந்து போற அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை நடத்திட்டீங்கன்னா, அவர் உங்களை மறந்துட்டாருன்னா நீங்க என்ன நிலைமைக்கு போவீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் முழங்கால் போட்டு சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபிப்போம்.